ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். ஐயா, ஒவ்வொரு ராசிக்கான தனிப்பட்ட சுயரூபம் என்ன, குணாதிசயங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சீக்கிரட்டான விஷயத்துல எடுத்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் நீங்க நம்ம பார்க்கக்கூடிய ராசி கும்ப ராசி. காலப்புருஷ தத்துவப்படி 11ஆம் ராசியா சொல்லக்கூடிய கும்ப ராசியை பத்தி சொல்லுங்க ஐயா. நீங்க சொன்ன மாதிரி 11 அப்படின்னாலே லாபம். அதே மாதிரி பொதுஜனம், உற்சாகம், மகிழ்ச்சி, கூட்டு முயற்சி, உல்லாசம். கட்சி. இன்னைக்கு வந்து எல்லாமே நாடு ஆளுவதே வந்து கட்சி தான். அதனால் அந்த 11ஆம் இடங்கிறது கம்யூனிட்டியை பேஸ் பண்ணி வர்றது. வெற்றியும் அதில் இருக்குது. அப்பேற்பட்ட இதுக்கு பாருங்கள், எல்லா ராசிகளுக்கும் மிருகங்கள் சிம்பல் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மட்டும் ஒரு புனிதமான சிம்பல் கும்பம். இந்த கும்பம் என்ன சொல்லுது அப்படின்னா, முழுமை பெற்ற ஒரு புனிதம். அதாவது கோபுரத்தை நாம் எப்போ வழிபடுத்த முடியும், அந்த மாதிரியான ஒரு புனிதத்தை அங்கே வச்சிருக்கு. அதாவது உச்சியில இருந்து அரசாட்சி பண்ணக்கூடிய அமைப்பும் இருக்குன்னு எடுத்துக்கலாம். இந்த கும்பத்தினுடைய தன்மை, கும்பம் என்பது ஒரு காற்று ராசி. அதற்கு சப்போர்ட் பண்ணுற இன்னும் 2 காற்று ராசி மிதுனமும் துலாமும். அதில் இந்த ராசி வந்து ஸ்திர ராசி. மற்ற காற்று ராசி உபய ராசி, சரராசி. அந்த காற்றுகள் வந்து ஒரு இடத்துல நிற்காது. இந்த காற்று ஒரே இடத்துல குடத்துக்குள்ளேயே நிற்கும். குடத்துக்குள்ளே இருப்பது வெற்றிடம் அல்ல, காற்று தான். அப்போ அப்படிப்பட்ட ஒரு இதுன்னா, இதை நம்ம எல்லாருக்குமே பூர்ண கும்ப மரியாதைன்னு கொடுப்பாங்க ரொம்ப முக்கியஸ்தர்களுக்கு. அதற்கு பொருத்தமான ஒரு அமைப்புன்னா இது வந்து புனிதமானது அப்படின்னு எடுத்துக்கணும். ஏனென்றால் இங்கே வந்து சதயம் இருக்கிறது. சதயம் என்பது பல 100 மடங்குகளை கொண்டது. சதம் என்றாலே 100 தானே. அதனால் அதனுடைய பல 100 மடங்குகளை கொண்டது. நம்ம 6 ஆதார சக்கரத்தில் பார்க்கும்போது இது வந்து 1000 இதழ் தாமரை மேலே இருக்கிற ஒரு அச்சீவ்மெண்ட்டு அப்படின்னு போற்றப்படுது. கண்டிப்பாக. ஏன்னா இப்போ நம்ம பேசுறது தேவராசியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் பெரும்பான்மை மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கும்பத்தை இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னே தெரியாது, ரொம்ப ஆழமாக நினச்சிட்டு இருப்பாங்க, இவங்களை உறவு சார்ந்த விஷயம் சார்ந்து தான் அதிகமாக பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அவங்க வந்து பிரபகண்டா பண்ணிக்க மாட்டாங்க. அதாவது தன்னைத்தான் வெளிப்படுத்திக்கிட்டு தம்பட்டம் அடிச்சுக்கிற பழக்கம் இல்லை. அதைத்தான் அந்த பழமொழி சொல்லுவாங்க, குடத்திலிட்ட விளக்கு போலன்னு. அப்போ குடத்துக்குள்ள ஒரு விளக்கு இருக்கிற மாதிரி அது வெங்கியும் தெரியாது. பட் வந்து அவங்க எல்லாம் தெரிந்தவர்கள், மன நிறைவாக இருப்பாங்க. நிறைகுடம் தழும்பாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த நிறைகுடமாக அவங்க வந்து வாழ்க்கையை அவதானித்து கொண்டு போவாங்க. இப்போ என்ன அப்படின்னா, அவங்கள பற்றி புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா, அங்கே வந்து இந்த மாதிரி தம்பட்டம் அடிக்காத காரணத்தினாலும் அவர்களுடைய வார்த்தைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெருந்தன்மையாக தான் இருக்கும். ஒரு ஹார்ஷாக பிஹேவியர் இருக்காது. சில நெளிவு சுழிவுகள் அவர்களுக்கு தெரியாது. டெக்னிக்கல் மைண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, தந்திரமாக பேசுறது, நெளிவு சுழிவாக பேசுறது, இது வந்து அவங்களுக்கு தெரியாது. அதனால தான் அவங்களுக்கு 8ஆம் இடம் வந்து கன்னி, புதனுடைய கன்னி ராசியாக வருது. அந்த 8ஆம் இடம் என்பது அந்த தந்திரத்தை வச்சிருக்கிற கிரகமே புதன் தான். ஸோ அதனால் அவர்களுக்கு பழி வந்தாலும் கூட அதை பொருட்படுத்த மாட்டார்கள். குடும்ப சூழல் அல்லது பொதுஜன தொடர்பு எல்லாத்துலேயுமே அவங்க வந்து பரிபக்குவமாக அவங்க டீல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்கு. சிறப்பு. 11ஆம் இடம் சொல்லிட்டோம். 11ஆம் இடம் சொல்லி நட்பை குறிக்கும். ஸோ அப்படி நண்பர்கள் வட்டாரம்ல எப்படி அமையும்? நண்பர்களுக்காக இவர்கள் வந்து எதையும் தியாகம் செய்வார் அப்படியும் எடுத்துக்கலாம். 11ஆம் இடத்தினுடைய தன்மை என்ன அப்படின்னா, அடுத்தடுத்த ஒரு உச்சிக்கு போகிறது, ஒரு வெற்றிக்கு போகிறதுன்னு அர்த்தம். அப்புறம் எல்லாரையும் அரவணைக்கிற தன்மை இருந்தாலே பெருசாக பகை வராது. ஓகே, நீ சொல்கிற கருத்தையும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு பகைவருக்கும் வந்து இடம் கொடுக்கும்போது அது வந்து பெருசாக பாதிக்காது. நிச்சயமாக நண்பர்கள் இருப்பார்கள், உறவினர்கள் இருப்பார்கள். எல்லாத்துக்குமே இந்த இருக்கிற ராகு, குரு, செவ்வாய், இந்த 3 கிரகத்தினுடைய தன்மைகள் அங்கே இருக்குது. அதனால் குருவனுடைய நட்சத்திரம் இருக்கிறது. அதுலேயும் பூரட்டாதி என்று சொல்லக்கூடிய குபேரனுடைய நட்சத்திரம் அங்கே இருக்குது. அதுமாதிரி அஜய ஏகபாதர்னு சொல்லுவாங்க, பூரட்டாதிக்கு உண்டான ஒரு வேதம். அது என்ன அப்படின்னா, இந்த உலக பிரம்மாண்டமே தன் கையில் இருக்குது. உலக பிரம்மாண்டத்துக்கு அடிப்படை ஆதாரமாக இருக்கேன்.
ஒரு இடி இடிக்குதா, ஒரு மின்னல் வருதா, ஒரு மழை வருதா, காற்று வருதா, எல்லா ரூபமாகவும் நான் இருக்கிறேன் என்று சாட்சியாக நிற்கிறது தான் அஜயகபாதம். ஏகம்னா ஒன்று, அஜன்னா அழிவில்லாதது. அழிவில்லாத பரம்பொருளாக இருக்கக்கூடிய இந்த பூரட்டாதி நட்சத்திரம் அங்கே இருக்கு. அதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு தெருன்னு ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க. பூரட்டாதிக்கு ஒரு இடம் என்ன அப்படின்னா, இன்னும் சிம்பல் எந்த இடத்த காட்டுதுன்னா தெருவை காட்டுறது. அப்போ ஒரு தெருவில் தானே ஜனங்க கூடுவாங்க. அப்போ அந்த ஒரு அமைப்பையும் வச்சிருக்கு. அங்கே வணிகமும் நடக்கும். ஏன்னா அங்கே குபேரன். அப்போ அது ஒரு செல்வம் செல்வாக்கை வைத்திருப்பவர் அந்த கும்பராசிக்காரர்கள். இங்கே சதயம் அப்படிங்கிறது மிக மிக ஒரு உச்சியில் எல்லாரையும் தாங்கி பிடிக்கிற ஒரு உன்னதமான ஒரு பேராற்றல் அப்படின்னு எடுத்துக்கலாம். அங்கே சதயம் பேராற்றல், அதே மாதிரி புரட்டாதி பெருஞ்செல்வம். பெருஞ்செல்வம். அருமை அருமையாக சொன்னீங்க ஐயா. உங்களோட திருமண வாழ்க்கை எப்படிங்க? அங்கே தான் சிக்கல் இருக்குது. 7ஆம் இடம் சூரியனுடைய வீடாரு, இவங்களுக்கு சனியினுடைய வீடாக இருக்குது. சூரியனுடைய நட்சத்திரமும் 7ல் இருக்குது. அது போக இந்த பூர நட்சத்திரம் 7ஆம் பாவ புள்ளியாக அமைப்பவர்கள் வந்து பாக்கியசாலிகள். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். அது யாருக்கு அமையும் அப்படின்னா, யாரெல்லாம் சதயத்தில் பிறக்கிறாங்களோ அவங்களுக்கு நேர் 7ஆம் இடம் பூரமாக அமையும். அப்படிப்பட்டவர்களுக்கு திருமணத்துக்கு பின் யோகம், செல்வாக்கு, மகாலட்சுமியினுடைய அருள் கடாட்சம், மிகப்பெரிய மாட மாளிகைகளாக அவங்க அனுபவிக்கக்கூடிய சுகபோகங்கள் எல்லாம் ஏராளமாக அனுபவிக்கும். அது சூரியனாக இருக்கும்போது மட்டும்தான் கொஞ்சம் ஹார்ஷாக பிஹேவ் பண்ணும். அப்பவும் வந்து பூரட்டாதியில் பிறந்தவங்களுக்கு சூரியன் பகை கிடையாது. அது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய் இந்த லாஸ்ட் புள்ளி. ஏன்னா சூரியனுடைய புள்ளி ஒரு பாதம் தான் இருக்கு. அதனால் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு பாதிக்காது. யாரெல்லாம் அவிட்டத்தில் பிறக்கிறாங்களோ, அவிட்டம் 2 பாதம் அங்கே இருக்கு, அதில் பிறக்கிறவங்களுக்கு வந்து கேதுனுடைய தாக்கம் உள்ள லைஃப் பார்ட்னர் தான் அமைவாங்க. அப்போ அவங்க ஜாதகத்தில் கொஞ்சம் சூதுள்ள ஒரு பார்ட்னர்னு எடுத்துக்கலாம். அப்போ அவங்க வந்து கொஞ்சம் தன்னலம், சுயநலம், தனக்கு ஆதாயமாக இருந்தால் தான் அரவணைச்சு போவாங்க, இல்லைன்னா விகரஸாக இருப்பாங்க, இல்லைன்னா ஒத்துழைக்க மாட்டாங்க. இப்படியெல்லாம் இருக்குது. பட் இதெல்லாமே அவருடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் ராகு கேது மட்டும் என்றைக்குமே வந்து ஒரே பலன் கிடையாது. அவங்க ஜாதகத்தில் எந்த இடத்துல எந்த நட்சத்திரத்தில் இருக்காரோ அந்த பலன் வந்து நமக்கு சாதகமாக இருந்தால் கண்டிப்பாக கேது சாதகமாக தான் செய்வார். அந்த ராகு கேது கெட்டு போனாதான் அங்கே பிரச்சனை வரும். இப்போ இங்கே இருக்கிறவர் ராகு, கும்பத்தில் இருக்கிறவர் ராகு, சிம்மத்தில் இருக்கிறவர் கேது. இதுதான் லைஃப் பார்ட்னர், அந்த இணையக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ அதனால் ராகு கேது கெடாமல் இருந்தால் மன வாழ்க்கை நன்றாகவே இருக்கும். சிறப்பு ஐயா. அடுத்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் எப்படி அமையும்? பொருளாதாரத்தை சனி கொடுப்பார், புதன் கொடுப்பார், குரு கொடுப்பார். இந்த 3 பேருமே கொடுப்பாங்க. அப்போ இந்த பூரட்டாதி, அதாவது இந்த கும்பத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாமே குரு திசை, சனி திசை, புதன் திசை, இது எல்லாமே செல்வம் செல்வாக்கு கண்டிப்பாக கொடுக்கும். பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். இப்போ வந்து யாருக்கெல்லாம் வந்து சூரிய திசை, சந்திர திசை நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது மட்டும்தான் பிரச்சனை. அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷம் வரும். அந்த மாதிரி அமைஞ்சுக்கிட்டா தான் கும்பராசிக்கு வந்து பொருளாதாரத்தில் தடை ஏற்படும். மற்றபடி செல்வம் செல்வாக்கு நன்றாக இருக்கும். இவர்களுக்கு வந்து குரு கெடக்கூடாது. குரு வந்து 12ஆம் வீட்டில் மகரத்தில் நீசமானாலோ, அல்லது 8ஆம் வீட்டில் போனாலோ, 12ஆம் வீட்டில் இந்த மாதிரி இருந்து திசை நடத்தினால்தான் பொருளாதார பங்கம் வரும். மற்றபடி பொருளாதாரம் நான் சொன்ன மாதிரி நிறைகுடமாகவே இருக்க போகிறேன். என்ன ஒரு அமைப்புன்னா, 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம் என்று தான் பொருளாதாரத்தை குறிக்கிற ஸ்தானங்கள். அது வந்து நீர் ராசிகளாக வருது, ஜலராசிகளாக வருது. அதில் வந்து 6ஆம் இடம் என்பது சரராசி, நீர் ராசியில் நல்ல வளர்ச்சி அடையக்கூடியது. 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சிகம் வந்து இவங்களுக்கு வந்து ஸ்டெடியாக கொடுக்கக்கூடியது. இப்போ ஒருத்தர் பதவியில் இருக்காரு, அதன் மூலம் சம்பாதிக்கிறாரு, அல்லது சொந்த தொழில் நடத்துகிறாரு, அதன் மூலம் சம்பாதிக்கிறாரு அப்படின்னா அவங்களாம் ஸ்டெடியாக போயிடுவாங்க. வேலையும் மேலே மேலே அடுத்தடுத்து ப்ரொமோஷன் வாங்கிட்டே போயிடுவாங்க. ஆனால் சேமிக்கிறதுல மட்டும்தான் இவங்க கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துருவாங்க. 2ஆம் இடம் என்பது உபயராசி, அதுதான் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும். அந்த மாதிரி வரும்போது மட்டும் இவங்களுக்கு இந்த கிரகங்கள் 6-10 அமைஞ்சிருந்தா ரொம்ப நன்மை செய்யும். இப்போ வந்து சனியோ புதனோ 6ஆம் இடமான கடகத்திலேயோ
10ஆம் இடமான விருச்சிகத்தில் இருந்ததுன்னா அந்த பிரச்சனையும் இல்லை, நல்ல பொருளாதாரமே இருக்கும். சிறப்புங்க. இந்த கும்பராசி நேயர்களோட பலவீனமா இதை பார்க்குறீங்க? பலவீனம் என்பது இப்போ எப்படி நம்ம மகரத்துக்கு சொன்னோமோ அப்பா அம்மா சகோதரன் அப்படின்றலாம் மகரத்துக்கு சொல்கிறோமோ, அது மாதிரி அவங்கள வந்து கரெக்டாக ஜட்ஜ் பண்ண தெரியாமல் போகிறதும் இவங்களுக்கு ஒரு பலவீனம். அது என்னங்க பொதுவா 2 சனி வீட்டுக்குமே இது பிரச்சனையா இருக்கு? ஆமாங்க, சனினாலே குடும்பத்திலிருந்து ஒதுக்கப்பட்டவன், சனியினுடைய வரலாறு அதைத்தானே சொல்லுது. இப்போ சனி வந்து மாற்றாந்தாய் பிள்ளை தானே, சூரியனுடைய சாயாதேவிக்கு பிறந்த பிள்ளை தானே. அங்கே வந்து ஒரு சரியான அங்கீகாரமே சனிக்கு இல்லையே. அதனால என்னன்னா பேரளவில் மகன் மகன் சொல்கிறாங்களோ ஒழிய யாருமே அந்த அந்த உண்மையான பாசத்தை பகிர முடியாம போனதுனால இவங்களுக்கு வந்து அந்த ஏக்கம் இருக்கு. அதாவது கும்பராசி நேயர்கள் அதிகமா பாசத்துக்கு ஏங்குறாங்க, இறங்குறாங்க. அதாவது நான் ரொம்ப அபிமானம் வச்சிருக்கேன், நான் ரொம்ப பாசம் வச்சிருக்கேன், ஆனா எனக்கு வந்து ஏன் வந்து என்னை வந்து நிராகரிக்கிறீங்க அப்படின்ற ஒரு காயம் இருந்துகிட்டே இருக்கும். இப்ப 4 பிள்ளை இருக்காங்கன்னு வைங்க, இவங்கள மட்டும் கொஞ்சம் ஓரவஞ்சனையா பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மனசு காயப்படும். அதுதான் இவங்களுக்கு பலவீனம். பட் இவங்களுக்கு சமுதாயம் நல்ல அங்கீகாரத்தை கொடுக்கும், நண்பர்கள் வகையில், வெளியில் வேலை பார்க்குற வகையில், அதெல்லாம் நல்ல அங்கீகாரம் கிடைக்கிறனால அதை பிற்காலத்தில் அதை சரி செய்து கொள்வார்கள். இவங்களும் அந்த மாதிரி அந்த சகிப்புத்தன்மை உடையவர்கள் தான். அந்த மாதிரி ஒரு ஓரவஞ்சனை இருந்தாலும் கூட அதில் வந்து மீண்டு வரக்கூடிய நபர்கள் தான் இவங்க. வந்து ஸ்திர ராசி, நீ வந்து கொடுத்தாலும் கொடுக்கட்டினாலும் நான் வந்து என்னுடைய பிரின்சிபலில் நான் கரெக்டாக தான் இருப்பேன் அப்படின்னு கண்டிப்பாக இருப்பேன். 4ஆம் இடத்துல போய் அல்லது 4ஆம் இடத்துல இருக்கிற கிரகங்கள் பாருங்க, சூரியன் சந்திரன் செவ்வாய், இந்த யாருக்கெல்லாம் கும்பத்துக்கு வந்து சூரியன் செவ்வாய் இவங்கெல்லாம் 8 12 4 உட்கார்றோ அவங்களுக்கு தான் இந்த குடும்ப பிரச்சனைகள் அதிகமாகவே இருக்கும். குடும்பம் சார்ந்த விஷயம், அதாவது நான் சொன்ன மாதிரி பாதிக்கப்படுறது, அந்த விஷயம் அதிகமாக. ஐயா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சினால நிகழக்கூடியது நிறைய விஷயங்கள் இருக்கு. கும்பராசிக்கு என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது? கும்பராசிக்கு வந்துங்க அருளை பெருக்குகிறார்னு எடுத்துக்கணும். அருள் வந்து பெருக்கப்படுகிறது. ஏன்னா 1 5 9 தான் குருவனுடைய நட்சத்திரம் இருக்கு. இந்த 1 5 9ங்கிறது வந்து அருள். அது மட்டுமல்ல படிக்கிறவங்க, இப்போ நான் இப்போ பிஹெச்டி படிக்கிறேன், மேல் படிப்பு படிக்கிறேன், வெளிநாட்டு படிப்பு படிக்கிறேன், இவங்களுக்கெல்லாம் வந்து அதை இன்னும் பூஸ்டப் பண்ணி கொடுக்கும். ஏன்னா உச்ச வீட்டுக்கு போகிறார், நல்லா பூஸ்டப் பண்ணி கொடுக்கும். அது மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கும் பாசிட்டிவாக இருக்கும். இப்போ நீங்கள் இண்டஸ்ட்ரீஸ் நடத்துகிறீங்க அப்படின்னா ஒரு மெக்கானிக்கல் லைனில் ஃபுல்லாகவே சனி சப்போர்ட் இல்லாமல் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட சனியினுடைய நட்சத்திரத்துக்கு அங்கே குரு போவார். 2ஆம் தேதியிலிருந்து ஒரு 16 நாள் கழித்து சனி நட்சத்திரத்துக்கு போவார். அப்போ இங்கே 2ல் சனி இருக்கார் ஏற்கனவே. அப்போ இதெல்லாம் வந்து 2 6ல் இவங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கவங்க, சொந்த தொழில் பண்ணுறவங்க அல்லது அந்த ஃபீல்டில் போய் மேனேஜராக ஒர்க் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் மேலே மேலே டெவலப்மெண்ட்ஸ் ரொம்ப அருமையாக டெவலப் ஆகும். புதன் நட்சத்திரத்துக்கு போகும்போதும் கூட சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்டது, ட்ரேடிங் சம்மந்தப்பட்டது மற்றும் அக்கௌண்ட்ஸ் டைப்பில் இருக்கிறவங்க, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் அது டெவலப் பண்ணும். மொத்தத்தில் பொருளாதாரம், உத்தியோகம், பதவி, சொந்த தொழில் எல்லாமே நல்லது. சிறப்பு சிறப்புங்க. இவங்களுக்கான வழிபாடுங்கிறத வந்து சொல்லுங்க. அகம் சார்ந்த வழிபாடு அப்படின்னு முதல்ல எடுத்துக்கிட்டோம்னா பத்ரகாளியையும் தட்சிணாமூர்த்தியும் வணங்கணும். ஒரு மன நிம்மதிக்கு, மன நிம்மதி, உடல் ஆரோக்கியம், உறவுகளால் நமக்கு என்றைக்குமே பாதிப்பு இல்லாமல் சங்கடம் இல்லாமல் நல்ல உறவுகளை மெயின்டைன் பண்ணுறதுக்கு திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரத்தில் காளி வழிபாடும், பூரட்டாதி புனர்பூசம் விசாகம் இந்த 3 நட்சத்திரங்களில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு, இல்லைன்னா திருச்செந்தூர் முருகன் வழிபாடு, குபேர வழிபாடு, இதெல்லாம் செய்யும்போது அருள் இருக்கும். அருளும் இருக்கும், பாசமும் இருக்கும், ஆரோக்கியமும் இருக்கும். அதே பொருள் அப்படின்னு வரும்பொழுது சனியை பிடிச்சிக்கணும், புதனை பிடிச்சிக்கணும். பூச மனுஷம் உத்திரட்டாதி நட்சத்திரங்களில் முனீஸ்வரர், கருப்பசாமி, ஆஞ்சநேயர், ஏன் திருநள்ளாறு சனீஸ்வரரையே வணங்கலாம். அந்த மாதிரி வணங்கும் போது இவங்களுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி புதனுடைய நட்சத்திரான ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திரங்களில் பள்ளி கொண்ட பெருமாள், அதாவது சயன கோலத்தில் இருக்கிற பெருமாள், அங்கே போய் நெய் தீபம் போட்டு இந்த நட்சத்திர நாட்களில் வழிபடணும். நான் எப்போவுமே பரிகாரம் சொல்கிறது நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி. கண்டிப்பாக
கிழமைன்னு எடுக்கும்போது நமக்கு ஆகாத நட்சத்திரம் வந்து விட்டால் அன்னைக்கு அது வந்து நெகட்டிவ் எனர்ஜியாக வேலை செஞ்சிடும். அதனால் இப்போ இவங்களுக்கு 4, 8, 12 தான் ஆகாத ராசி. இவங்களுக்கு ரிஷபத்துக்காரங்களுக்கும் கன்னிக்காரங்களும் மகரக்காரங்களும் எதிரியாக தான் இருப்பாங்க. அந்த 4, 8, 12 இருக்கிற நட்சத்திரங்கள் தான் சூரியனும் சந்திரனும். அதாவது 8 கன்னிராசியில் சந்திரன் போகும்போது தான் இவங்க உண்மையான சந்திராஷ்டமாக எடுத்துக்கணும். அந்த மாதிரி நாட்களில் 4, 8, 12 ரிஷபம் கன்னி மகரத்தில் எப்பெல்லாம் சந்திரன் போகுதோ அந்த 6 நட்சத்திர நாட்கள் இவங்க பொது காரியங்களை தவிர்க்கணும்னு சொல்லி. சிறப்பு சிறப்பு, ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலையில் சந்திக்கலாம். அதே மாதிரி நேயர்களே இப்போ நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க. தினந்தோறும் வந்து நட்சத்திரம் வந்து ஐயா வந்து பதிவு போட்டிருக்காரு. அது உங்களுக்கு கிடைக்கணும்னு நினைட்டீங்கன்னா கீழே வாட்ஸ்அப்பில் வந்து லிங்க் போட்டிருக்கிறோம். ஸோ அந்த லிங்க்ல வந்து நீங்கள் எடுத்து பயன்பெற்றுக்கலாம். நன்றி, வணக்கம்.